ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம 22nd February 2021ஓட ஹிந்து நியூஸ் அனாலிசிஸ் தமிழில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ரெட் இயர் டர்ட்டில் 3 வாட்டர் பாடிஸ். ஓகேவா, ரெட் இயர் டர்ட்டில் வந்து நிறைய வாட்டர் பாடிஸ்க்கு த்ரீட்டாக இருக்குது. அதை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா, ஃபஸ்ட்டு இந்த டர்ட்டில் பற்றி பார்த்தோன்னா இதோட சயின்டிஃபிக் நேம் வந்து ட்ரச்சிமிஸ் கிரிப்டா எலிகன்ஸ். ஓகேவா, இதோட கேரக்டரிஸ்டிக் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, மீடியம் சைஸ்டாக இருக்கும். ஃப்ரெஷ் வாட்டரில் இருக்கிற டர்ட்டில் அது ப்ராமினெண்ட்டாக எல்லோ டு ரெட் பேச்சஸ் வந்து அதோடைய தலையோட 2 சைட்லேயும் இருக்கும். ஓகேவா, தென் கேரபேஸ் அண்ட் ஸ்கின், இந்த மேலே இருக்குது இல்லையா அந்த ஓடு, இதுக்கு பேர் தான் கேரபேஸ் அண்ட் ஸ்கின். அந்த ரெண்டுமே ஆலிவ் டு ப்ரௌன் கலரில் இருக்கும் வித் எல்லோ ஸ்ட்ரைப்ஸ். ஓகேவா, எல்லோ கலரில் அங்கே ஸ்ட்ரைப்ஸ் இருக்கும், இல்லைனா ஸ்பாட்ஸ் இருக்கும். தென் இது கோல்டு பிளட்டட் அண்ட் தி ஸ்பென் ஹார்ஸ் பேஸ்கிங். ஓகேவா, நிறையா ஹார்ஸை பேஸ்கிங் பண்ணுறதுல தான் ஸ்பெண்ட் பண்ணும். இதோடைய டயட் பற்றி என்ன பார்த்துட்டோன்னு பார்த்துட்டிங்கன்னா, அது ஆப்பர்ச்சுனிட்டிக்ஸ் ஆம்னிவோர். ஓகேவா, தென் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸை வந்து வைட் வெரைட்டியில் அது ஈட் பண்ணும். தென் ஃபிலமெண்டஸ் ஆல்கே, மேக்ரோஃபைட்ஸ், ஸ்னெயில்ஸ், அப்புறம் டெரஸ்ட்ரியல் இன்செக்ட்ஸ், க்ரஸ்டேஷன்னா ஷெல் உள்ள எல்லாம். ஓகேவா, அந்த மாதிரி குட்டி குட்டி இது ஸ்மால் வெர்டபிரேட்ஸ் அதெல்லாம் வந்து சாப்பிடும். ஓகேவா, தென் ஜுவனைல்ஸ் வந்து மெயின்லி கார்னிவோர்ஸ். ஓகேவா, ஜுவனைல்ஸ்னால் குட்டி ஆமை. ஓகேவா, அது வந்து மெயின்லி கார்னிவோர்ஸாக தான் இருக்கும். தென் நார்மலி இது 40 years வரைக்கும் லிவ் பண்ணும். ஓகேவா, இதால் வைல்டு அதாவது ரொம்ப வனம்னு சொல்லுவோம்ல, அதில் கூட நிறையா இயர்ஸ் சர்வை பண்ண முடியும். வைல்டான கண்டிஷனில் கூட ஈவன் அது ரீப்ரொடக்ஷன் பண்ணாமலே கூட சர்வை பண்ண முடியும். ஓகேவா, தென் இது வந்து டயோனல்னால் பகல்லையும் நைட்லேயும் ரெண்டுலேயுமே ஒர்க் பண்ணுற அனிமல் தான் டயோனல். ஓகேவா, தென் தண்ணிக்குள்ளே முங்கின மாதிரியே நிறையா நேரம் அதால் இருக்க முடியும். ஓகேவா, தென் இது மிசிசிப்பி வேலியோடைய நேட்டிவ். ஸோ இப்போ இந்த டர்ட்டில் வந்து மிசிசிப்பி வேலியோடைய நேட்டிவ், அங்கே தான் அதிக அளவில் இருக்கும். அது மிசிசிப்பி வேலி எங்கே இருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா சதர்ன் யூஎஸில் இருக்குது. ஓகேவா, தென் ஹேபிட்டட் பார்த்துட்டிங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இது வைட்லி ஃப்ரெஷ் வாட்டர் ஹேபிட்டட்டை தான் ப்ரிஃபர் பண்ணுது. அதாவது ரிவர், டிச்சஸ், ஸ்வாம்ஸ், லேக்ஸ், பாண்ட்ஸ் இந்த மாதிரி. ஓகேவா, தென் இது லார்ஜான குவைட் வாட்டர் பாடிஸில் சாஃப்ட் பாட்டம்ஸில் இருக்கும். ஓகேவா, எங்கெல்லாம் அதிக அளவில் அக்வாட்டிக் பிளான்ஸ் இருக்குதோ அந்த சாஃப்ட் பாடிஸில் சாஃப்டான பாட்டமில் இது ப்ரிஃபர் பண்ணும். ஓகேவா, தென் ஹைலி அடாப்டபிள். பிராக்கிஷ் வாட்டர் இருக்கும்ல, பிராக்கிஷ் வாட்டரை கூட இதை நல்லா டாலரேட் பண்ண முடியும். ஓகேவா, ஃப்ரெஷ் வாட்டர் தான் இதில் அதிகமாக இருக்கும், பட் பிராக்கிஷ் வாட்டரை கூட இது வந்து டாலரேட் பண்ணிக்க முடியும். எந்த இடத்துல இருக்குதோ அந்த இடத்துக்கு ஏற்றப்பில் இது அடாப்டபிளாக ஆகிக்கும். ஓகேவா, அதாவது மேன்மேட் கேனால்ஸ், பாண்ட் இந்த மாதிரி இடத்துலலாம் அடாப்ட் ஆகிக்கிடும். தென் எக்ஸசிவான ஆர்கானிக் மேட்டரால் பொல்யூட் ஆகிருக்குது அந்த டேம் அப்படின்னா கூட அந்த டேமில் கூட இதால் சர்வை பண்ணிக்க முடியும். ஓகேவா, தென் இது வேறு எதெல்லாம் டாலரேட் பண்ணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ரேடியோ ஆக்டிவ், தெர்மல், கெமிக்கல், ஆர்கானிக் பொல்யூஷன், இந்த மாதிரி எல்லா பொல்யூஷனையும் இது வந்து டாலரேட் பண்ணிக்கும். அதுக்கப்புறமேட்டு அதர் வெர்டபிரேட்ஸை கம்பேர் பண்ணும்போது இது பொல்யூஷனுக்கு ஹைலி டாலரேட். ஓகேவா, இதால் எந்த ஒரு கிளைமேட் கண்டிஷனையும் ஈஸிலி அடாப்ட் பண்ணிக்க முடியும், அதை டாலரேட் பண்ணிக்க முடியும். ஓகேவா, இது அதிக அளவில் சப்ட்ராபிக்கல் அண்ட் ட்ராபிக்கல் ஏரியாஸ் 30 to 37 டிகிரி 10 to 37 டிகிரி செல்சியஸை கூட அடாப்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறமேட்டு சிவியரான வின்டர்ஸில் கூட இதால் அடாப்ட் பண்ண முடியும் பை ப்ரூமேஷன். ஓகே, ப்ரூமேஷனா ஒன்றுமே பண்ணாமல் இன்ஆக்டிவ் ஸ்டேஜில் இருக்கிறது. ஓகேவா, ஸோ இன்ஆக்டிவ் ஸ்டேஜுக்கு போய் ஈவன் வின்டரில் கூட இது அடாப்ட் ஆகிக்கும். ஓகேவா, இதோட யூசஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, வேர்ல்டு லெவலில் இது வந்து இந்த பெட்டை எல்லோரும் ரொம்ப விரும்பி வாங்குறாங்க. ஓகேவா, ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, அதோட ஸ்மால் சைஸ், அதுக்கப்புறமேட்டு அதை ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸாக இருக்கும். அதை மெயின்டைன் பண்ணுற காஸ்ட் வந்து ரொம்ப கம்மி, சிம்பிளாக இருக்கும். ஓகேவா, தென் அடல்ட்டு கொஞ்சம் பெருசாக இருக்கிற சைஸ் பார்த்துட்டிங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, அது வந்து கொஞ்சம் நம்மளுக்கு வீட்டில் வளர்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் நம்மளுக்கு பயம், ஏன்னா அது நம்ம கையை வந்து கடிச்சிரும். ஓகேவா, அது நம்மளுக்கு ரொம்ப வலிக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணிடுவாங்க, அது கொஞ்சம் குட்டியாக இருக்கும்போது அதை வளர்ப்பாங்க. கொஞ்சம் பெருசானா அதை போய் வைல்டில் அதாவது வனத்தில் போய் ரிலீஸ் பண்ணிடுவாங்க, காட்டுக்குள்ளே போய் விட்டுருவாங்க. ஓகேவா, இது வந்து வேறு எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபிலிப்பைன்ஸில் இது வந்து ஃபுட்டுக்காக இதை ஃபார்ம் பண்ணுறாங்க. ஓகேவா, தென் மலேசியாவிலையும் இதை ஃபுட்டாக கன்சியூம் பண்ணுறாங்க. இதோட ஷெல்லை வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா, சைனாவில் ட்ரெடிஷ்னல் மெடிசனுக்கு யூஸ் பண்ணுறாங்க. தென் நிறையா கண்ட்ரீஸில் புத்திஸ்ட் எங்கெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்களோ ஏஷியாவில், அவங்களாம் என்ன பண்ணிடுவாங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த டர்ட்டில் போய் வைல்டில் விட்டுருவாங்க, ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, வனவிலங்குகளெல்லாம் கொல்லக்கூடாது அப்படிங்கிற அவங்களுடைய பாலிசி. ஸோ என்ன பண்ணிடுவாங்கன்னா, போய் வைல்டில் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இப்படி பண்ணுறதுனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இது ஒரு நியூ ஸ்பீஷியஸ் ஏஷியாவுக்கு இல்லையா. ஏன்னா இது மிசிசிப்பி வேலியில் யூஎஸில் தான் நேட்டிவ் ஸ்பீஷியஸ். அப்போ நம்மளுக்கு ஏஷியாவுக்கு இது என்ன ஸ்பீஷியஸ், ஏலியன் ஸ்பீஷியஸ். ஓகேவா, இந்த ஏலியன் ஸ்பீஷியஸ் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, மற்ற நம்மளுக்குன்னு சொந்தமாக நேட்டிவ் ஸ்பீஷியஸ் இருக்கும் இல்லையா, அதை போய் இது டிஸ்டர்ப் பண்ணுது. ஓகேவா, ஸோ இதுதான் இன்றைக்கி இதை பற்றி நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது. அதாவது எந்த கண்ட்ரீஸில் பார்த்திங்கன்னா ஏஷியா, யூரோப், ஆஸ்திரேலியா, ஆஃப்ரிக்கா அந்த மாதிரி உள்ள நேட்டிவ் ஸ்பீஷியஸை எல்லாத்தையும் இந்த டர்ட்டில் வந்து பாதிக்குது. ஓகேவா,
முக்கியமாக ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இதோடைய அக்ரெசிவ்னஸ், ஓகேவா. தென் அதோட இண்டிஜினஸ் இப்போ ஒரு கண்ட்ரியில், இப்போ ஒரு பிளேஸில் இண்டிஜினஸாக இருக்கிற ஸ்பீஷியஸ் இருக்குதுன்னா அதுக்கு தேவையான ஃபுட்டு தான் இங்கே இருக்கும். நேட்டிவான ஸ்பீஷியஸ் ஏதாவது ஒன்று கொண்டு விடுறோம் அப்படின்னா அப்போ இவங்களுக்குள்ள ஃபுட்டுக்காக, அப்புறம் நெஸ்டிங்காக, பேஸ்கிங் சைட்ஸ்க்காக காம்படிஷன் நடக்கும் இல்லையா. ஸோ காம்படிஷன் நடக்கும்போது யார் வின் பண்ணுவான்னு பார்த்துட்டிங்களா, எந்த ஸ்பீஷியஸ் ரொம்ப விகோரஸாக, அடாப்டிவாக, அக்ரெசிவாக இருக்குதோ அதுதான் வின் பண்ணும். இங்கே பார்த்துட்டோன்னா ஈவன் ரேடியோ ஆக்டிவை கூட இந்த டர்ட்டில் வந்து பியர் பண்ணுறதுனால இதுதான் வின் பண்ணும், ஓகேவா. அப்புறமேட்டு அங்கே கூடு கட்டி வாழ்கிற வாட்டர் பேர்ட்ஸ்க்குலாம் இது ரொம்ப பெரிய த்ரெட்டாக இருக்குது. அதுக்கப்புறமாட்டு பாரசிட் டிரான்ஸ்மிஷன் வந்து இதன் மூலமாக நேட்டிவ் ஸ்பீஷஸ்க்கு நடக்குது, ஓகேவா. இந்த மாதிரி நிறையா இருக்கிறதுனால இந்த ஸ்பீஷஸை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா வேர்ல்டோட ஒஸ்ட் இன்வேசிவ் ஸ்பீஷஸ் அப்படின்னு IUCN வந்து நேம் பண்ணியிருக்கிறாங்க, ஓகேவா. எங்கெல்லாம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஆஸ்திரேலியா, பெருமிடா, பிரேசில், பிரிட்டிஷ் விர்ஜின் ஐலாண்ட், கனடா, அந்த மாதிரி நிறையா ஃப்ரான்ஸ், இந்த ஏரியாலலாம் இது வந்து இன்வேசிவ் ஸ்பீஷஸாக சொல்லியிருக்கிறாங்க, பெஸ்ட்டாக சொல்லியிருக்கிறாங்க, ஓகேவா. பெஸ்ட்னா ஒரு பிளான்ட்டுக்கோ இல்லைனா பக்கத்தில் உள்ள வேறு இன்செக்ட்டுக்கோ இதால் ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அதுதான் பெஸ்ட், ஓகேவா. தென் மெனி கண்ட்ரீஸில் இதோட இம்போர்ட்டை பேன் பண்ணியிருக்கிறாங்க, ஓகேவா. தென் நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா டீசென்ட்ரலைஸ்டு வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பிளான்ஸ் டு பி லான்ச்டு டுடே. இது என்னென்னா பயோகேஸ் பற்றி சொல்லியிருக்கிறாங்க, ஓகேவா. பயோகேஸ்னால் என்ன, அதுக்கப்புறமேட்டு பயோ கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸ்னால் என்ன அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இதில் என்னென்னா பயோகேஸ்னால் அதில் வந்து எனர்ஜி ரிச் கேஸ். அதுக்கப்புறம் இதை வந்து எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுவாங்கன்னா ஆனேரோபிக் டீகம்போசிஷன் பண்ணுவாங்க. அதாவது ஆக்சிஜன் இல்லாமல் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் யூஸ் பண்ணி இதை கேஸ் வந்து எடுப்பாங்க, ஓகேவா. இல்லை அப்படின்னா தெர்மோகெமிக்கல் கன்வர்ஷன் பண்ணுவாங்க, ஓகேவா. அதோட காம்போசிஷன் என்னென்னா மோஸ்ட்லி 40 to 60% மீத்தேன் தான் இருக்கும். ரிமைனிங் வந்து CO2 இருக்கும். அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் அளவில் வேட்டர் வாப்பர், அப்புறம் ஹைட்ரஜன் சல்ஃபைட், ஹைட்ரோ கார்பன்ஸ், அமோனியா, ஆக்சிஜன், கார்பன் மோனாக்சைடு, நைட்ரஜன்ஸ் இருக்கும். இதோட இஷ்யூ என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இப்போ ஒரு மெட்டல் பார்ட் வச்சு ஆட்டோமொபைல்ஸில் இதை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த மெட்டல் பார்ட்டை இது வந்து கரோசிவ் ஆக்கிறது, ஓகேவா. ஸோ அது நம்மளால் என்ன யூஸாக என்ன தான் யூஸ் பண்ண முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபியூவலாக யூஸ் பண்ணுறதுக்கு இது அன்சூட்டபிள் ஆகிறது. ஸோ இந்த நிலைமையை நம்ம மாற்றணும்னா என்ன பண்ணணும்னா பயோகேஸ் அப்கிரேடிங்கை நம்ம ஃபாலோ பண்ணணும், ஓகேவா. இது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா பயோகேஸ் ஸ்ட்ரீமில் உள்ள எக்ஸசிவான கண்டாமினன்ஸை வந்து அப்சர்வ் பண்ணுறது, ஓகேவா. அப்சர்வ் பண்ணிவிட்டு ஒன்லி மீத்தேனை மட்டும் அதிக அளவில் சஸ்டைனபிளாக அந்த கேஸில் லீவ் பண்ணிடுறது, ஓகேவா. அதுதான் பயோமீத்தேன், ஓகேவா. பயோமீத்தேன்னா என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இது வந்து கம்ப்ரஸ்டான பாட்டிலில் இப்போது பயோகேஸை கம்ப்ரஸ் பண்ணால் அதுதான் BioCNG, ஓகேவா. கம்ப்ரஸ்டு பண்ணுவாங்க, ஓகேவா. தென் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா சிலிண்டர்ஸில் பாட்டில் பண்ணுவாங்க, அடைச்சி வச்சுருவாங்க, ஓகேவா. தென் பயோ கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸ் தான் மாறும். அதுக்கப்புறமா அதை கம்ப்ரஸ்டு பயோகேஸாக மாற்றுவாங்க, ஓகேவா. இதான் இதோட ப்ராசஸ். ஃபஸ்ட்டு பயோகேஸ், அதுக்கப்புறமேட்டு பயோ கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸ், ஓகேவா. கம்ப்ரெஷன் நடக்கும்போது இது வந்து BioCNGயாக மாறிடும். அதை இது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா குக்கிங் இண்டஸ்ட்ரீஸ், ஆட்டோமொபைல்ஸ் அதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இந்த பயோகேஸ் எதுலேருந்து நம்மளுக்கு கிடைக்குதுன்னா ஃபுட் வேஸ்ட், அக்ரோ வேஸ்ட், தென் அதர் ஆர்கானிக் வேஸ்ட்லேருந்து நம்மளுக்கு கிடைக்குது. BioCNGயில் வந்து எவ்வளோ தூரத்துக்கு மீத்தேன் இருக்கும்னா 90 to 98% இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்லி 40 to 60% தான் இருக்கும் எதில் பயோகேஸில். பட் பயோ கம்ப்ரஸ்டு கேஸில் நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும்னா 90 to 98% இருக்கும். மிச்சம் 2 to 8% வந்து நம்மளுக்கு CO2 இருக்கும். இதோட கேலோரிஃபிக் வேல்யூ பார்த்துட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 167% இருக்கும். அதாவது பயோகேஸை கம்பேர் பண்ணும்போது ஹையராக இருக்கும். இது வந்து ஆட்டோமொபைல்ஸில் தென் பவர் ஜென்ரேஷன்லாம் நம்ம அதிகமாக யூஸ் பண்ண முடியும். ஏன்னா இதில் அதிகமான மீத்தேன் கண்டென்ட் இருக்கிறதுனால. தென் இதில் அதிகமான கேலோரிஃபிக் வேல்யூ இருக்குது. மாய்ஸ்டர் வந்து இதில் லோ குவான்டிட்டி இருக்கும், ஓகேவா. தென் ஹைட்ரஜன் சல்ஃபைட், தென் இம்ப்யூரிட்டிஸ் இதுவும் வந்து கம்மியான லெவலில் இருக்கும். ஸோ இது வந்து என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் பயோகேஸை கம்பேர் பண்ணும்போது. ஸோ லோவான லெவலில் எமிஷன் வரும், ஓகேவா. இப்போது CBGக்கும் CNGக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா கெமிக்கலி இது ரெண்டுமே சேம் தான். ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ரெண்டுமே கம்ப்ரஸ்டு மீத்தேன் தான், சேம் கேலரிஃபிக் வேல்யூ தான் இருக்குது. ஆனால் CNG வந்து பெட்ரோலியத்தோட பை ப்ராடக்ட், ஓகேவா. CBG வந்து ஏதாச்சும் ஒரு இது வந்து பயோ கேஸ் அப்படிங்கிறதுனால ஏதாச்சும் ஒரு பயோ மாஸ்லேருந்து வந்துச்சு அப்படின்னா அது நம்மளுக்கு வந்து பயோகேஸ், ஓகேவா. எக்ஸாம்பிள்ஸ் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அக்ரிகல்ச்சர் ரெசிடியூ, அப்புறம் க்ராப் ரெசிடியூ, கேட்டில் டங், சுகர் கேனை ப்ரெஸ் பண்ணி அது நம்மளுக்கு மட் கிடைக்கும்ல, அதை யூஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம் முனிசிபல் வேஸ்ட் யூஸ் பண்ணுறது. இந்த மாதிரி இதுலேருந்து கிடச்சிதுன்னா அது நம்மளுக்கு CBG, ஓகேவா. அதர்வைஸ் பெட்ரோலியம்லேருந்து கிடச்சிதுன்னா அந்த பை ப்ராடக்ட் என்ன சொல்லுவோம்னா CNGன்னு சொல்லுவோம். தென் நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா வாய்ஸ் ஓட் அஸ் கான்ஸ்டிடியூஷனல் சப்டர்ஃபியூஜ். வாய்ஸ் ஓட்டை வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா கான்ஸ்டிடியூஷனை ஏமாத்துறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க, அதை தப்பான வழியில் கொண்டு போகிறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க நவடேஸ் அப்படின்ற மாதிரி இந்த ஆத்தர் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்லிமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா பார்லிமெண்ட்டில் ஏதாச்சும் ஒரு
மேட்டர் வருது ஓகேவா, ஏதாவது ஒரு டிஸ்கஷன் வருதுன்னா அது வந்து எப்படி டிசைட் பண்ணுவாங்கன்னா ஓட்டிங் வச்சு டிசைட் பண்ணுவாங்க. அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டிவிஷன்னு சொல்லுவாங்க. சரியா, எல்லா இதுக்குமே இப்போ கொஷின் இருக்கும். சரியா, இப்போ பார்லிமெண்ட்டில் ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி கொஷின் இருக்குது அப்படின்னா அந்த கொஷினை யார் முன்னாடி நம்ம வைக்கணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சேர்மேன், இல்லைனா அந்த மோஷனை யார் மேட் பண்ணுறாங்களோ இனிஷியேட் பண்ணுறாங்களோ அந்த மெம்பர் வந்து கொஷின் கேட்பாங்க. ஓகேவா, அட் த எண்ட் ஆஃப் த டிபேட்டில் பேசி முடிக்கும்போது அந்த மோஷனில் அப்புறம் அது என்ன பண்ணுவாங்கன்னா ஓட்டிங்காக அனுப்புவாங்க அந்த மோஷனை. அந்த எதுக்காக நம்ம இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரிபிள் தலாக் பில் பற்றி பேசுகிறோம் அப்படின்னா அந்த பில் பற்றி பேசி மோஷன்லாம் பேசி முடிச்சு டிபேட்லாம் முடிஞ்சதுக்கப்புறமேட்டு அப்பவும் ஒரு சொல்யூஷன் கிடைக்கலனா என்ன பண்ணுவாங்கன்னா ஓட்டிங்காக பண்ணுவாங்க. ஓகேவா, ராஜ்யசபா பொறுத்த வரைக்கும் 4 மெத்தட் ஆஃப் ஓட்டிங் இருக்குது. ஒன்று வந்து வாய்ஸ் ஓட், இன்னொன்று வந்து டிவிஷன் பை ஆட்டோமேட்டிக் ஓட் ரெக்கார்டர், தென் கவுண்டிங், டிவிஷன் பை கோயிங் இன்டு லாபிஸ். ஓகேவா, இந்த மாதிரி 4 மெத்தட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. வாய்ஸ் ஓட்னா என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா பேஸ்ட் ஆன் ஐஸ் அண்ட் நோஸ். ஓகேவா, அதாவது ஓகே பண்ணலாம் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க, சில பேர் வேண்டாம் அப்படி சொல்லுவாங்க. இப்போ பண்ணலாம் அப்படிங்கிறது ஓகே அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அப்போ அதை பண்ணுவாங்க. ஓகேவா, நோஸ் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த மோஷனை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஓகேவா, இதுதான் வாய்ஸ் ஓட். கவுண்டிங்னா என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சேர்மன் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா யாரெல்லாம் ஓகே சொல்கிறீங்க, யாரெல்லாம் நோ சொல்கிறீங்க அந்த மாதிரி சொல்லி அவங்களோட இடத்துல எந்திரிச்சு நில்லுங்க அப்படி சொல்லுவாங்க. ஓகேவா, பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யாரெல்லாம் ஓகே சொல்கிறாங்களோ அவங்கள கவுண்ட் பண்ணுவாங்க, ஓகே சொல்லாதவங்கள கவுண்ட் பண்ணுவாங்க. இப்போ ஓகே சொல்கிறவங்க அதிகமாக இருந்தாங்க அப்படின்னா ஓகே அந்த மோஷனை வந்து பாஸ் பண்ணுவாங்க, கம்மியாக இருந்தால் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. தென் டிவிஷன் டு பி ஹெல்ட் அண்டர் விச் த ஓட்ஸ் கேன் பி ரெக்கார்டட். டிவிஷன்னா என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஓட்ஸ் வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோம் இந்த மாதிரி அப்படின்னா அது வந்து டிவிஷன். ஓகேவா, இதில் வந்து 2 இது இருக்குது. ஒன்று ஆட்டோமேட்டிக் ரெக்கார்டர், அதாவது இதில் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஓட்டிங் சிஸ்டம் மாதிரி தான் அது இருக்கும். ஓகேவா, தென் இது வந்து டிவிஷன் பை கோயிங் இன்டு லாபிஸ். இதில்னா என்ன சொல்லுவாங்கன்னா சேர்மன் வந்து யாரெல்லாம் ஓகே சொல்கிறீங்க அவங்களாம் இந்த லாபிக்கு போங்க, யாரெல்லாம் நோ சொல்கிறீங்க அவங்களாம் இந்த லாபிக்கு போங்க, அந்த மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொல்லி கண்டுபிடிப்பாங்க. ஓகேவா, இப்போ இந்த இதில் ஆத்தர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து வாய்ஸ் ஓட்டிங் மெக்கானிசமை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. எப்போ அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு பில் பாஸ் பண்ணும்போது இல்லைனா மோஷன்ஸ் பாஸ் பண்ணும்போது பண்ணுறாங்க. ஸோ இது வந்து வாய்ஸ் ஓட்டை நம்ம கான்ஸ்டிடியூஷனாக அவங்க தப்பாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா, இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா மணி பில்ஸ் இருக்குது இல்லையா, இப்போது லோக்சபாவில் இருந்து மணி பில் வந்து பாஸ் ஆகி ராஜ்யசபாவுக்கு போகுது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ராஜ்யசபாவால் இந்த பில்லை ரிட்டன் பண்ணவோ இல்லைனா இந்த பில்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லவும் முடியாது. ஏன்னா மணி பில் பொறுத்த வரைக்கும் லோக்சபாவுக்கு தான் ராஜ்யசபாவை விட அதிக பவர் உண்டு. ஓகேவா, எதர் 14 டேஸ்க்குள்ளே என்ன பண்ணணும் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு கரெக்ஷனோட இவங்க ராஜ்யசபா வந்து லோக்சபாவுக்கு அனுப்பணும். மேபி அந்த கரெக்ஷனை எடுத்துக்கிறதும் எடுக்காததும் லோக்சபாவோடைய இஷ்டம். ஓகேவா, ஸோ இப்போ வந்து நிறைய பில் பாஸ் பண்ணுறத மணி பில் அப்படின்னு சொல்லி பாஸ் பண்ணுறாங்களாம் பார்லிமெண்ட். ஓகேவா, எக்ஸாம்பிள் ஈவன் ஆதார் பில்ல கூட மணி பில் அப்படின்னு சொல்லி பாஸ் பண்ணாங்களே. ஏன்னா அப்படி பண்ணணும் அப்படின்னா ராஜ்யசபா வந்து அதுக்கு அசன்ட் கொடுக்கலனாலும் அந்த பில் வந்து கண்டிப்பாக பாஸ் ஆக தான் செய்யும் 14 டேஸ் கழிச்சு ராஜ்யசபாவில். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து இந்த இடத்துல இந்த ஆத்தர் சொல்கிறாங்க வாய்ஸிங் ஓட்டை வந்து என்ன தான் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷனை சப்வெர்ஜ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இப்போது இந்த டைமில் என்னென்னா அதிகமாக எல்லா பில்லையுமே மணி பில் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆகிட்டாங்க. ஓகேவா, அப்போ யார் சொல்லியிருப்பா அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ராஜ்யசபாவுடைய தென் லீடர் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, இன்னொன்று லோக்சபா வந்து டைரக்ட்லி பீப்புள் எலெக்ட் பண்ணுறதுனால பப்ளிக்கோட ஒப்பீனியன் வந்து அங்கே இருக்கும். ஓகேவா, அதிகமாக வைல் ராஜ்யசபா வந்து இன்டைரக்டாக எலெக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா, அதாவது நம்ம சூஸ் பண்ணின லோக்சபாவில் உள்ளவங்கலாம் சேர்ந்து தான் ராஜ்யசபாவில் உள்ளவங்கள சூஸ் பண்ணுவாங்க. ஸோ ராஜ்யசபா வந்து இன்டைரக்ட்லி எலெக்டட், வேரஸ் லோக்சபா வந்து நம்ம டைரக்ட்லி எலெக்ட் பண்ணுறதுனால பீப்புளோட ஒப்பீனியன் வந்து லோக்சபாவில் அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ இப்படி இருக்கும் பட்சத்தில் ராஜ்யசபா வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு தேவையா, பைகேமரலிசம் தேவையா இந்தியாவில் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக ஆன்சர் எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அந்த பீரியடில் இருக்கிற ஃபிலாசபர்ஸ் நிறையா சொன்னதை கேட்டோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இப்போ லோக்சபா இருக்குதுல்ல லோயர் ஹவுஸ், அந்த ஹவுஸில் என்ன முடிவை எடுத்தாலும் அது வந்து பீப்புளோட டிசிஷன். ஓகேவா, பீப்புளோட டிசிஷன் அப்படிங்கிறதே அந்த இடத்துல பைகேமரலிசம் அப்படிங்கிற வேர்டு வந்து ஹைட் ஆகியிருக்குது அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா லோக்சபாலேருந்து ராஜ்யசபாவுக்கு போகும்போது இப்போ இங்கே வந்து பீப்புளோட ஒப்பீனியன் வந்து லோக்சபாவுக்கு டைரக்ட்லி போகும். தென் நம்ம சூஸ் பண்ணது கரெக்டாக தப்பா அப்படிங்கிறது வந்து யார் சொல்லுவா அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ராஜ்யசபா தான் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ பைகேமரலிசம் வந்து கண்டிப்பாக தேவை அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. இன்னொன்று ஜேஎஸ் மில் என்ன சொல்லியிருப்பாருன்னா இப்போ லோக்சபான்னு பார்க்கும்போது சிங்கிள் மெஜாரிட்டி பார்ட்டி இருந்தாங்க அதிகமாக அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அவங்களுக்கு எந்த ஒரு செக் அண்ட் பேலன்ஸ் நம்ம ராஜ்யசபாவில் வைக்கலை அப்படின்னு ஏதாவது ஒரு கண்ட்ரோல் இல்லை அப்படின்னு பார்த்திங்கன்னா இவங்க இஷ்டத்துக்கு எல்லா பில்லையும் பாஸ் பண்ணிடுவாங்களே. ஸோ பைகேமரலிசம் வந்து கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இந்த ஆத்தர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம கண்ட்ரி பொறுத்த வரைக்கும் ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படிங்கிறது நம்ம ஹார்ட்லி தான் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஸோ செகண்ட் சாம்பர் வந்து இருக்க வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா செகண்ட் லெஜிஸ்லேட்டிவ் ஸ்க்ரூட்டினியாக இது வந்து ஆக்ட் பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. லோக்சபா வந்து அதோடைய எல்லையை மீறி போய் பில்ஸ் கிரியேட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு செக் அண்ட் பேலன்ஸாக யார் இருக்கான்னா ராஜ்யசபா இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லியிருக்கிறாங்க.
தென் நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா NIIST டெவலப்ஸ் பயோடிகிரேடபிள் டேபிள் வேர். ஓகேவா, இதில் வந்து பயோடிகிரேடபிளான டேபிள் வேர் ஒன்று வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. எதை வச்சுன்னு பார்த்துட்டிங்கன்னா அக்ரிகல்ச்சரில் இருக்கிற வேஸ்ட்டை வச்சு தென் அக்ரிகல்ச்சர் பை ப்ராடக்ட்ஸ் வச்சு யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது க்ளீன் வீட் பிராண்ட், ரைஸ் ஹஸ்க், சுகர் கேன் பேகேஸ், அதுக்கப்புறமேட்டு ஃப்ரூட் பீல்ஸ், பைனாப்பிள் லீவ்ஸ், அந்த மாதிரி எதில் அக்ரிகல்ச்சர் ரெசிடியூஸ் நம்ம சொல்கிறோமோ அதை வச்சு ஒரு பிளேட் மேக் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு இதில் சூப் பவுல்ஸ், கப்ஸ், இந்த மாதிரி டேக் அவே பாக்ஸஸ் ஃபுட் டெலிவரிக்காக ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இதோட காஸ்ட் லோ காஸ்ட் அண்ட் அஃபோர்டபுளாக இருக்கும், ஈகோ ஃப்ரெண்ட்லி இருக்கும். சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் பதிலாக இதை நம்ம வந்து ஆல்டர்னேட்டிவாக யூஸ் பண்ணால் இது வந்து ஈகோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தென் 6 month வரைக்கும் இதோடைய லாங் ஷெல்ஃப் லைஃப் இருக்குமா. தென் 100 degree Celsius கூட இது வந்து ஹீட் ரெசிஸ்டண்ட்டாக இருக்குமா. அதுக்கப்புறமேட்டு ஃபங்கஸ், பாக்டீரியா அந்த மாதிரி எதுவும் இந்த இதில் வந்து அட்டாக் ஆகாது. சேஃப்லி யூஸ்டாக மைக்ரோ ஓவனில் நம்ம யூஸ் பண்ணலாம். தென் வாட்டர் கண்டென்ட்டை கூட நம்ம அதில் தண்ணி ஊற்றி கூட ரீசனபிள் அமௌண்ட் ஆஃப் டைமுக்கு நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா, தென் இதில் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் அண்ட் ஃப்ளேவர்ஸ் கூட நம்ம வந்து கஸ்டமைஸ்டாக அந்த ப்ராடக்ட்டை வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா கேட்டில், போல்ட்ரி, ஃபிஷ், அப்புறம் ஆர்கானிக் மேன்யூருக்கு இதை ஃபீடாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது ஈஸிலி பயோடிகிரேடபிள் இந்த பிளேட். ஓகேவா, ஸோ இந்த பிளேட்டோடைய எப்படி இதுலேருந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க, அதோடைய யூசஸ் என்ன அப்படின்னு நம்ம இந்த ஆர்டிக்கலில் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் என்னென்னா ஃபினான்ஸ் கமிஷன் பற்றி கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா, ஆக்சுவலி ஃபினான்ஸ் கமிஷன் வந்து நம்மளுக்கு எக்ஸாமில் கொடுக்கும்போது அது வந்து ஸ்டாச்சுட்டரி பாடியாக கான்ஸ்டிடியூஷனல் பாடியான்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷனல் பாடி. ஓகேவா, இது யார் ஃபார்ம் பண்ணுவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ஆர்டிகல் 280 கீழே பண்ணுவார். ஓகேவா, ஃபார்ம் பண்ணுவார். தென் இது சென்டர் ஸ்டேட் ஃபினான்ஷியல் ரிலேஷனில் இவங்க வந்து சஜஷன் கொடுப்பாங்க. யார்? ஃபினான்ஸ் கமிஷன். ஓகேவா, இதில் வந்து நேவிகேட்டிங் த ஸ்டார்ம் அப்படின்னா 15th ஃபினான்ஸ் கமிஷன் வந்து என்னென்ன ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு வெர்டிகல் டெவல்யூஷன். ஓகேவா, வெர்டிகல் டெவல்யூஷனா இது சென்டர் அப்படின்னா இது ஸ்டேட். ஓகேவா, சென்டருக்கும் ஸ்டேட்ஸ்க்கும் நடுவில் என்னென்ன மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 41% வெர்டிகல் டெவல்யூஷன் கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா, இது 14th ஃபினான்ஸ் கமிஷன் வந்து எவ்வளோ கொடுத்துருப்பாங்கன்னா 42% கொடுத்துருப்பாங்க. தென் 1% வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எதுக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா நியூவாக க்ரியேட் பண்ணியிருக்கிற யூனியன் டெரிட்டரிஸ் ஆஃப் லடாக் அண்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு 1% நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, தென் 41% ஸ்டேட்டோட ஷேர் வந்து எவ்வளோ தூரத்துக்கு இருக்கும்னு பார்த்துட்டிங்கன்னா 42.2 lakh crore இருக்கும் ஒரு 5 வருஷத்துக்கு. ஓகேவா, 2021 2026 பீரியட் வரைக்கும். தென் ஹாரிசான்டல் ரெவல்யூஷன் கொடுத்துருக்காங்க. ஹாரிசான்டல் ரெவல்யூஷன் பார்த்துட்டிங்கன்னா டெவல்யூஷன் பார்த்துட்டோன்னா ஹாரிசான்டல்னா இப்படி ஸ்டேட்ஸ்க்கும் நடுவில் எந்த மாதிரி ஃபண்டு ஷேர் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இன்கம் டிஸ்டன்ஸை வச்சு 45% கொடுப்பாங்க. ஓகேவா, அதாவது நார்த் ஈஸ்ட்டில் உள்ளவங்களுக்குலாம் அவ்வளோவா இன்கம் இருக்காது. பட் சவுத் இந்தியா பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அதிகமான ஓரளவு இன்கம் டிஸ்டன்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஓகேவா, ஸோ அதை பேஸ் பண்ணி தென் 15% பாப்புலேஷன் 2011 இந்த சென்சஸ் வச்சு கொடுப்பாங்க. தென் ஏரியா வைஸ் 15%, ஃபாரஸ்ட் அண்ட் ஈகாலஜி 10%, டெமோகிராஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் 12.5%, தென் டேக்ஸ் எஃபர்ட் 2.5%. ஓகேவா, இந்த மாதிரி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. தென் டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் ஃபினான்ஸ் கமிஷனுடைய ரெக்கமெண்ட்ஸ் கிராண்ட் இன் எய்ட் டு த ஸ்டேட்ஸ் இதுவும் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறமேட்டு லோக்கல் பாடிஸ் அப்புறம் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் கிராண்ட்ஸ்க்கும் இவங்க வந்து கிராண்ட் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறமேட்டு மோர் தென் 2.9 lakhக்கு மேலே 17 ஸ்டேட்ஸ்க்கு இவங்க ஆக்சஸிங் ரெவென்யூஸ், எக்ஸ்பெண்டிச்சர் இந்த மாதிரி இதை பேஸ் பண்ணி மணி வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, தென் லோக்கல் கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் 4.3 lakh crore வந்து அடுத்த 5 வருஷத்துக்கு அலோகேட் பண்ணியிருக்கிறாங்க. ஹெல்த்தில் வந்து எவ்வளோத்துக்கு ஸ்டேட்ஸ் கண்டிப்பாக பண்ணணும்னு பார்த்துட்டிங்கன்னா மோர் தென் 8% மேலே அவங்களோட பட்ஜெட்டில், அதாவது 2022 ஒரு பட்ஜெட் போடுறாங்கன்னா அந்த பட்ஜெட்டில் 8% மேலே செலவு பண்ணணும் ஹெல்த் செக்டருக்காக, அந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா, தென் யூனியன் கவர்மெண்ட் வந்து கண்டிப்பாக டெடிகேட்டட் நான் லேப்சபிள் ஃபண்ட் வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா மாடர்னைசேஷன் ஃபண்டு. ஓகேவா, டிஃபென்ஸ் அண்ட் இன்டர்னல் செக்யூரிட்டியை நம்ம வந்து ஸ்ட்ரென்த் பண்ணுறதுக்காக மாடர்னைசேஷன் ஃபண்ட் வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தென் டோட்டல் சைஸ் ஓவர் 5 வருஷத்தில் எவ்வளோ இருக்கும் அந்த அமௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.38 lakh crore இருக்கும். ஓகேவா, தென் டிசாஸ்டர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்காக இப்போ ஏதாச்சும் ஒரு டிசாஸ்டர் நம்மளுக்கு வந்துருச்சு, அதை குறைக்கிறதுக்காக மிட்டிகேஷன் ஃபண்ட் வந்து செட் பண்ணணும். நேஷனல் லெவலையும் சரி ஸ்டேட் லெவலையும் சரி. அந்த எந்த ஆக்ட்டுக்கு கீழேன்னு பார்த்தீங்கன்னா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட்டுக்கு கீழே அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா, தென் இதோட யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோக்கல் லெவலில் இல்லைனா கம்யூனிட்டி பேஸ்டு இன்டர்வென்ஷன் லெவலில் ரிஸ்க்கை வந்து ரெடியூஸ் பண்ணுறது. தென் என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லி செட்டில்மெண்ட் அண்ட் லைவ்லிஹுட் ப்ராக்டிசஸை என்ஹான்ஸ் பண்ணுறது, ப்ரமோட் பண்ணுறது. ஓகேவா, அதுக்கப்புறமேட்டு ஸ்டேட்ஸ்க்கு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்காக 1 to 6 lakh crore வரைக்கும் கொடுக்கலாம். அந்த மாதிரி டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்காக இந்த ஃபினான்ஸ் கமிஷன் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ஃபினான்ஸ் கமிஷனுடைய ரெக்கமெண்டேஷன்ஸ். ஓகேவா, ஒரு ஸ்டேட்க்கு எவ்வளோ கொடுக்கலாம், என்னென்ன செக்டரில் எவ்வளோ கொடுக்கலாம், அந்த மாதிரி ரெக்கமெண்டேஷன்ஸ். ஸோ அதெல்லாம் நீங்கள் ஒரு தடவை பார்த்துக்கோங்க.
தென் தெலங்கானா கவர்மெண்ட் வந்து 100% டேப் வாட்டர் கனெக்ஷன் வந்து உங்களோட ஸ்கூல்ஸ்க்கு கொடுத்துருக்குறாங்களாம். ஓகேவா? ஸோ இதை பற்றி பார்க்கலாம். மிஷன் பாகிரதா அப்படின்னு ஒரு மிஷன் வந்து தெலங்கானாவில் ஃபாலோ பண்ணுறாங்க. ஓகேவா? இது வந்து தெலங்கானா கவர்மெண்ட்டோடைய ஒரு ஃப்ளாக்ஷிப் ப்ரோக்ராம். ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா எல்லாருக்கும் சேஃபான ட்ரிங்கிங் வாட்டர் கொடுக்கணும் ஒவ்வொரு வீட்டில் உள்ளவங்களுக்கும் அப்படிங்கிறது தான் இவங்களோட எய்ம். இது வந்து செக்யூரிட்டியான தென் சஸ்டைனபிளான பைப்டு ட்ரிங்கிங் வாட்டரை சப்ளை பண்ணுறாங்க. ஓகேவா? என்னென்னா சர்ஃபேஸ் வாட்டர்லேருந்து எல்லா ஹவுஸ் ஹோல்டுக்கும் கொடுக்குறாங்க. ஓகேவா? ரூரல் ஏரியா பொறுத்த வரைக்கும் 100 LPCD கொடுக்குறாங்க. முனிசிபாலிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் 135 LPCD. தென் முனிசிபல் கார்பரேஷன் பொறுத்த வரைக்கும் 150 LPCD. ஓகேவா? 10% குவான்டிட்டி வந்து யாருக்கு அலோகேட் பண்ணுறாங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ரெக்யூர்மெண்ட்ஸ்க்கு அலோகேட் பண்ணியிருக்கிறாங்க. தென் நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோ பிளான்ஸ் டு மெர்ஜ் EPF அண்ட் NPF ஃபினான்ஸ் மினிஸ்டர் சொல்கிறாங்க. ஓகேவா? அதாவது எம்ப்ளாய்மெண்ட் ப்ரொவிடென்ட் ஃபண்டையும் நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீமையும் மெர்ஜ் பண்ணுறதுக்கு பிளான் கிடையாது அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரெண்டுக்குள்ளே கம்பேரிசன் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம் வந்து எதுக்கு கீழே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டிக்கு கீழே வரும். ஓகேவா? இது வந்து எம்ப்ளாயி ப்ரொவிடென்ட் ஃபண்ட் வந்து எதுக்கு கீழே வரும்னா, எம்ப்ளாயி ப்ரொவிடென்ட் ஃபண்ட் அண்ட் மிஸ்லனியஸ் ப்ரொவிஷன் ஆக்ட் 1952க்கு கீழே வரும். இது மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் என்விரான்மெண்ட்டுக்கு கீழே வரும் EPF. வெரஸ் NPS வந்து பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டிக்கு கீழே வரும். ஓகேவா? இப்போ எம்ப்ளாயி ப்ரொவிடென்ட் ஃபண்ட் வந்து யாரெல்லாம் கவர் பண்ணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஆர்கனைஸ்டு செக்டார். ஓகேவா? பட் இது வந்து பப்ளிக்கில் இருந்து இருக்கலாம், இல்லைனா ப்ரைவேட்டாக இருக்கலாம், இல்லைனா அவங்க அன்ஆர்கனைஸ்டு செக்டாராக கூட இருந்தாலும் இந்த நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் வந்து அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? தென் இதில் வந்து சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ட்ரஸ்டீஸ் வந்து சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட், எம்ப்ளாயர் அண்ட் எம்ப்ளாயி. இங்கே வந்து பாயிண்ட் ஆஃப் ப்ரெசன்ஸ் சென்ட்ரல் ரெக்கார்ட் கீப்பிங் ஏஜென்சி, ஆனுட்டி சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ். ஓகேவா? இந்த மாதிரி இவங்கெல்லாம் இங்கே இருப்பாங்க. இது வந்து 135 லொக்கேஷனில் இருக்குது EPFO. பாயிண்ட் ஆஃப் ப்ரெஃபரன்ஸ் இங்கே எவ்வளோ தூரத்துக்கு இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, எல்லா ப்ரைவேட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன், தென் பப்ளிக் செக்டர், ப்ரைவேட் பேங்க், இந்த மாதிரி இதிலலாம் நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் இருக்குது. ஓகேவா? தென் இதில் வந்து ஒரு பெர்மனெண்ட்டான ரிட்டையர்மெண்ட் அக்கௌண்ட் நம்பர் இருக்கும். இதில் 2 பர்சனல் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஒன்று Tier 1, இன்னொன்று Tier 2 அக்கௌண்ட். இதில் வந்து 3 ஸ்கீம் இருக்குது எம்ப்ளாயி EPFல. ஒன்று வந்து EPF ஸ்கீம் ஆஃப் 1952, இன்னொன்று பென்ஷன் ஸ்கீம் ஆஃப் 1995, இன்னொன்று இன்சூரன்ஸ் ஸ்கீம் ஆஃப் 1976. ஓகேவா? இதுதான் இந்த ரெண்டுக்கும் உள்ள மேஜர் டிஃபரன்ஸ். ஓகேவா? அதாவது எம்ப்ளாயி ப்ரொவிடென்ட் ஃபண்டுனா அது ஒன்லி ஆர்கனைஸ்டு செக்டார் மட்டும்தான். டெய்லி வேலைக்கு போகிறவங்க இல்லைனா வார சம்பளத்துக்கு போகிறவங்களாம் இதில் கீழே கவர் ஆக மாட்டாங்க. பட் நேஷனல் பென்ஷன் ஸ்கீமில் ப்ரைவேட்டாக இருக்கலாம், இல்லை பப்ளிக்காக இருக்கலாம், இல்லைனா அன்ஆர்கனைஸ்டு செக்டராக இருக்கலாம், எல்லாருமே இதில் வந்து கவர் ஆவாங்க. ஓகேவா? ஸோ இது அது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ். இது பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் நியூஸ் அனாலிசிஸ். அவ்வளோதான். ஹாவ் அ நைஸ் டே.